சப்போஸ் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் செஞ்சு தான் ஆகணும். 8.1ல் 10th சம்மு 9.1ல் 10th சம்மு டேபிளில் சொல்லுவேனே அப்படியே 8 மேலே சொல்லு 45 50 55 60 சரி கீழே சரி டேய் கவனி டேய் டேரெக்டாக ஆன்சருக்கு வந்துட்டேன் கொஸ்டின் இல்லாதனால டேபிளில் திருப்பி போட்டிருக்கேன் சரியான்னு பார்த்துக்க. போன தடவை செய்யலை, நேற்று செஞ்சீங்க. ஒரே லைனில் தான் உனக்கு கொஸ்டின் இருந்துச்சு, கவனிச்சு பார்த்தியா? இதில் எக்ஸ் எஃப்னு வருது, 2வது மாடல், மறந்துடாத. நான் அதே இங்கே பார்த்து 3 ஃபார்முலா எழுதி போட்டேன்டா. சம்மேஷன் d²/n இது ஒன்று எழுதி போட்டேன். இன்னொன்று வந்து சம்மேஷன் d²/n மைனஸ் சம்மேஷன் பை n ஹோல் ஸ்கொயர் இப்போன்னு எழுதி போட்டேன். இதை மெயின்டைன் பண்ணி தான் அந்த ஃபஸ்ட்டு கணக்கு செஞ்சேன். இதோட தேவையில்லை, சரியா? தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொன்னேன். இதில் இன்னொன்று எழுதி போட்டேன், எஃப்னு சேர்த்து சம்மேஷன் fd² பை சம்மேஷன் f மைனஸ் சம்மேஷன் fd பை சம்மேஷன் f. மறந்துடாத. இந்த எஃப் சேர்ந்துருக்குல்ல, இது ரெண்டும் தான் அந்த ஃபார்முலாக்குள்ளது. இந்த கணக்குக்கு அடுத்த மாடலுக்கு இந்த 2 ஃபார்முலாவோட முடிச்சுக்க கணக்கை, மாடலை. வேறு எதுவும் மாற்றி யோசிக்காத, சொல்கிறத செய். என்ன எஸ்டின்னு கேட்பாங்க, ரூட் போட்டு கணக்கை செய்ய. வேரியன்ஸ்ன்னு கேட்டால் ரூட் போடாத, சரியா? மறந்துடாத. இது ஃபஸ்ட்டு மாடலுக்கு உள்ளது. இது எஃப் வந்துச்சுன்னா அந்த இருக்கு பாரு, இது எஃப் கூட சேர்ந்தது. இந்த எஃப் இருக்குது, தெரியுதான்னு பாரு. எஃப் வந்துச்சுன்னா செகண்ட் கொஸ்டின், செகண்ட் மாடலுக்குள்ளே செஞ்சிரு, மறந்துடாத. இந்த 2 ஃபார்முலா மெயின்டைன் பண்ணு கடைசி வரைக்கும். சரி, இங்கே கவனி. டேபிள் போட்டுக்க. எக்ஸு எஃப் எக்ஸை சொல்கிறா குட்டி. சரி, டேய் கவனிச்சுக்கோ. அந்த ஃபார்முலா மைண்டில் வச்சு அது செய்கிற மாதிரி பார்க்கணும். இந்த ஃபார்முலாக்கு என்ன தேவையோ அதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலாக்கு வந்து சம்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சம்மேஷனு சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் d²/n, சரியா? மைனஸ் சம்மேஷன் எஃப்டா, சம்மேஷன் எஃப் மைனஸ் சம்மேஷன் fd பை சம்மேஷன் ரூட் ஆஃப்னு போட்டுக்க. சரி கவனி, சம்மேஷன் எஃப் வேணும். வா சார். ஏய் கவனி, இந்த கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். எக்ஸு எஃப் எழுதியிருக்கேன். கீழே என்ன இருக்குன்னு பாருவேன், சம்மேஷன். சம்மேஷன் இ மாதிரி போட்டிருக்க பேர் சம்மேஷன், அப்படின்னா கூடுதல்னு அர்த்தம். இதுதான் எஃப், இதை கூட்டினா தான் சம்மேஷன் எஃப் வரும். இந்த இருக்கடா எஃப், இதை ஃபுல்லாக கூட்டினா தான் சம்மேஷன் எஃப். இந்த இ மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சம்மேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஃப்னு இருக்குன்னா அந்த ஈன்றதுக்கு பக்கம் அர்த்தம் என்னன்னா, எஃப் ஃபுல்லாக கூட்டிங்க அப்படின்னு அர்த்தம். இது எஃப் ஃபுல்லாக கூட்டுங்க அப்படின்னு அர்த்தம். சம்மேஷன் எஃப்னு அர்த்தம்டா. சம்மேஷன் எக்ஸ்னா இதை ஃபுல்லாக கூட்டணும், இது தேவையில்லை நம்மளுக்கு, சரியா? சம்மேஷன் எஃப்னா இதை ஃபுல்லாக கூட்டித்தான் ஆகணும், மறந்துடாத. அந்த கீழே உள்ளதுக்கு. சரி, எப்பயும் போல டி கண்டுபிடிக்கணும். டேய் தம்பி, எப்பயும் போல டி கண்டுபிடிக்கணும். அடுத்து இங்கே டி இருக்கு, இங்கே என்னடா இருக்கு, d² இருக்கு. அப்போ d² வேணும்.
டேய் கவனிச்சுக்க. அடுத்து மொத்தமாக சேர்த்தா இது என்னடா அது? எஃப்டி ஸ்கொயர். அது ரெண்டு மொத்தமாக சேர்த்தா பேர் என்னது? எஃப்டி தான், ஹோல் ஸ்கொயர் இல்லை, எஃப்டி. தேவையானதை கண்டுபிடிச்சி அதில் அப்ளை பண்ணணும், அதுக்காண்டி சொல்ல வரேன். பொறுமையாக செய்யி. இந்த டி வந்து உனக்கு தெரியும், எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு எழுதுனியே, நான் ஒரு காண்பார். இதில் இந்த ஏதாவது ஒரு 2 விட்டுரு, இங்கே 2 விட்டுட்டேன், நடுவில் இந்த வேல்யூ கிடைக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம், உன் இஷ்டம். தரக்கலடா, இங்கிட்டு ஒன்று கிடைக்குது, இங்கே ஒன்று 55 ஒன்று கிடைக்குது, 60 ஒன்று கிடைக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எடுத்து செய்யணும்னு செய்யலாம். அப்படி எடுக்கையில் பாயிண்டில் வந்தாலும் வந்துடும். ரெண்டையும் கூட்டி 2ஆல் எடுக்கையில், இப்போ இது ரெண்டையும் கூட்டு 13 வருது. டிவைட் பண்ண என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணா 6.5 வரும். கணக்கு ஒரு மாதிரி இடிக்கும். 0.5 அந்த மாதிரி வந்துச்சுன்னா சிரமம் பாயிண்டில் வச்சு செஞ்சா. அதனால் எனி ஒன்றை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோ, உன்னுடைய விருப்பம். நான் இதை எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, ஏய் இதை எடுத்தேன்னா இதை எடுக்கிறேன் டின்னு, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். நான் இதை எடுத்திருக்கேன், அவ்வளோதான். 60ன்னு எடுத்துட்டு டியை நேரம் எடுத்திருக்கேன். இப்போ கவனிச்சுக்க, எக்ஸுன்றது இதுதான் எக்ஸு, இதாண்டா எக்ஸு, மைனஸ் ஏன்ற இந்த இருக்கு ஏ, சரியான்னு பார்த்துக்கோ. இந்த நடுவில் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல இதாவது எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன், உன் விருப்பம். இதை வேணாலும் எடுத்து செய்யி, ஒன்றும் தப்பு இல்லை, அதே ஆன்சர் தான் வரும். இல்லைனா ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்காண்டி சொல்கிறேன். இந்த இது ஏன்னு எடுத்திருக்கேன் இந்த இடத்த. இப்போ யோசிச்சு பாரு, இந்த இடத்துல வரிசையாக அப்போ எழுதணுமா எழுதவா? 45 50 எழுதணுமா? எழுதணும் அவசியம் இல்லை, பார்த்துக்கோ. 60 65 70 மைனஸ் இந்த எழுதுனது 60 எடுத்திருக்கேன், 60 எடுத்திருக்கேன்டா. அப்போ மைனஸ் போட்டு இந்த ஏக்கு பதிலாக இந்த இருக்கு இந்த இடம் 60, அதை அப்படியே எடுக்கிறேன். 60 60 பார்த்துக்கோ, 60 60 60 60 ஈக்குவல் டு நேற்று செஞ்சோம்ல அந்த ஸ்டெப் செய்கிறேன். இப்போ என்னன்னு பாரு, மைனஸ் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா சம்மேஷன் டின்னு சொல்லுவாங்க. தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா அதில் இல்லை சம்மேஷன் டின்னு அர்த்தம். இதை ஃபுல்லாக அந்த டி இருக்கு பாரு, இதுதான் அர்த்தம். இங்கே ஆட் பண்ணால் நம்மளுக்கு தேவையில்லை, அது விட்டுரு. இங்கே டி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும், இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே 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 எழுதணும். பெரிய நம்பராக போகுது, தெரியுதா? இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 15 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? அப்போ பெருசாக போகுது இந்த இடத்துல. ஏய் கவனி சொல்கிறத, உனக்குள்ள பெருசாக போகும். அதுக்காண்டி என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை ஏதாவது காமன் நம்பரால் டிவைட் பண்ணலாம். 5ஆல் இங்கே டிவைட் பண்ணிக்கலாம். எங்கே எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோ, 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகுன்றது இங்கே ஓரத்தில் எழுதணும். -3 -2 -1 0, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ கணக்கு சிறுசாகிடுச்சு. -3 ஸ்கொயர் பண்ணால் என்ன? -2னா 1னா 1 தானே, 1 அடுத்து 0 அடுத்து 1 அடுத்து, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்து கணக்கை சிறுசாக்கியிருக்கேன். கணக்கு இப்போ சிறுசாகிடுச்சு பாரு. ஒரிஜினலாக இருந்தால் -515 225 மாறிடும். அப்போ காமனாக ஏதாவது டிவைட் பண்ணிவிட்டு ஆன்சர் எடுத்துக்க. எது காமனாக டிவைட் பண்ணு பார்க்கணும், வெவ்வேறு நம்பரில் பண்ணிடக்கூடாது. இதை வந்து 5 டேபிளில் இருக்கனால 5ஆல் பண்ணியிருக்கேன், மறந்துடாத. இதுக்கப்புறம் எஃப்டி ஸ்கொயர்ன்னு இருக்கு, எஃப்டி ஸ்கொயர்ன்னு இருக்கு. இது டி ஸ்கொயரு, இந்த இருக்கு எஃப். அப்போ இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் 45, இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த நம்பரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும் 4 0, இதையும் 5, இதையும் புரியுதான்னு பார். அதான் எஃப்டி ஸ்கொயர், எஃப்ஐடி ஸ்கொயர் பண்ணதை. அடுத்து எஃப்டின்னு இருக்கு, எஃப் இந்த இருக்கு, டி இந்த இருக்கு. அப்போ இதில் 5, இது என்னது? 5 3 15,
5டா இது -3டா மல்டிப்ளை பண்ணணும்டா. அப்போ என்ன வரும்? 5 3 சார் 15. இங்கே 13 மைனஸ் 4 இங்கே 1 2ஆடா இல்லை 1 1 1 1 4 சார் 4 -4 9 × 0 0 5 × 1 5 5 4 × 2 அவ்வளோதான் கணக்கு. இதுதான் பாரு, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த கணக்கை அவாய்ட் பண்ணிக்க. பப்ளிக் டயத்தில் பார்த்துக்க. ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கல செய்யணும்னா செஞ்சுருங்க. சம்மேஷன் எஃப் வேணும். இதை போல் ஆட் பண்ணி கூட்டி 40யா? சரி, இது வேணும். சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் இதுவும் வேணும். சம்மேஷன் எஃப்டி இந்த இருக்குவார் மேலே, அது ரெண்டும் கூட்டி சொல்லு. இதை கூட்டி கழிச்சு சொல்லு. ஒரு ஆள் எஃப்டியை பண்ணு, ஒரு ஆள் எஃப்டி ஸ்கொயரை பண்ணு. 122 இதான். இது கூட்டி இதை கழிச்சுக்கடா. -32 பாரு, கரெக்டாக பார்த்துக்கலாமா? 8 5 13, அதில் 13 போயிடுச்சுன்னு வச்சுக்கவேன். 13 போயிடுச்சுன்னா 2 இருக்கும். 6 4 10 32, அது கரெக்டு. இதை சரி பண்ணிக்கோ. 40 50 90 90 100 101 101 122 ரைட்டா? சரி, டேய் கவனி, √ போட்டுக்க. ஃபஸ்ட்டு சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் இருக்குது, இந்த இருக்குது 122 டிவைடட் பை சம்மேஷன் எஃப் இந்த இருக்குது 40. சொல்கிற மாதிரி செஞ்சுக்க, நேற்று சொன்ன மாதிரி தான் சொல்கிறேன். மைனஸ் ஹோல் ஸ்கொயர், கீழே 40 இருக்குது, மேலே வந்து என்ன சொன்னீங்க? -30 32 சொன்னேன். நான் இருக்கான்னு பாரு, பொறுமையாக செய். ஹோல் இது ரூட்டு 122 40 மைனஸ் இது மைனஸ் ஸ்கொயர் பண்ண என்ன ஆயிரும்? அப்போ 32 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். 40 எத்தனை டைம் வரும்? வரும்ல, பெருக்காமல் அப்படியே எழுதியிருக்கேன். உனக்கு அன்னைக்கே சொன்னல நேற்று, எல்சிஎம் போட வேண்டியிருக்கும். அதனால் இப்போ 122 பை 40, இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 32 × 32 கீழே 40 × 40. அப்போ இங்கே ஒரு 40 தான் இருக்குது. அப்போ இன்னொரு 40 சேர்க்கணும்ல. கீழே சேர்த்தா மேலேயும் சேர்க்கணும். பார்த்துக்க, ஈஸியாக செய்கிறக்காண்டி இப்படி செய்கிறது. அடிக்கலாம் வேண்டாம், பொறுமையாக செய்ய, பொறுமையாக செஞ்சுக்க. சரி, இப்போ கீழே 2 மல்டிப்ளை பண்ணால் 1600, இதுக்கும் 1600, ரெண்டுக்குமே. இது 2 மல்டிப்ளை பண்ணி, அது 2 மல்டிப்ளை பண்ணி சொல்லு. ஒன்றா மல்டிப்ளை பண்ணி 32 × 32 1 2 4. சரி, 1880. டேய் பார்த்துக்குங்க கரெக்டானு. 122 40ஆல் பெருக்கு. இதா? சரி, கோப்படாதிய. ஏய் கவனி, இப்போ எல்சிஎம் எடுக்கையில் கீழே 1600 எடுத்துரு, மேலே அப்படியே சப்ராக்ட் பண்ணு, மேலே அப்படியே சப்ராக்ட் பண்ணு, மேலே அப்படியே சப்ராக்ட் பண்ணு, மேலே அப்படியே சப்ராக்ட் பண்ணு. 3 சரி, இந்த எழுதிட்டேன். கவனி, டேய் கவனி, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா, கணக்கை தப்பு பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இங்கே இருக்குல்ல, ஒரு நம்பரால் டிவைட் பண்ணோம், அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். தனியாக அப்படி வச்சுக்க, சீன்னு சொல்லுவாங்க. சரியா? × 5 × 5 × 5 வெளியில் போட்டுக்க, உள்ளே போட்டுறாத, உள்ளே போட்டுறாத, பார்த்துக்க. ரூட் விட்டு வெளியே போடணும். × 5 × 5
சப்போஸ் 10ஆல் டிவைட் பண்ணியிருந்தால் 10ன்னு போட்டுக்கிறேன்னு மறந்துடக்கூடாது. வர்ற ஆன்சரோட 5 மல்டிப்ளை பண்ணி தான் கடைசி ஆன்சர் எழுதணும். கடைசி ஆன்சர் எழுதணும். பார்த்துக்கோ. சைடில் செஞ்சுருக்கேன், நீ அங்கிட்டு செஞ்சுக்க. சரி, இந்த இடத்துக்கு அப்புறம் ரூட் எடுக்கிறது தான் இப்போ பிரச்சனை. ரெண்டையும் ரூட் எடுத்து அடித்து செய்யலாம், இல்லை அடிச்சுட்டு ரூட் எடுக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டு சொல்கிற காலம் வாங்கிக்க. ரெண்டையும் டிவைட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சரை ரூட் எடுக்கலாம். இல்லையா மேலே ரூட் எடுத்துட்டு கீழே ரூட் எடுத்துட்டு ரெண்டையும் அடிச்சு விடலாம். இன்ட்டு 5ன்னு கடைசி மல்டிப்ளை பண்ணலாம். கீழே ரூட் எடுத்தால் 40 வந்துடும். கீழே ரூட் எடுத்தால் 40 வந்துடும். சரியான்னு பாரு. மேலே ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னு பாரு. டேய் கமனி, சரி பரவாயில்ல, 7.7 இருந்தாலும் ஓகே தான். இந்த செஞ்சுருக்கேன், பார்த்துக்கோ. டேய் கமனி, இந்த இடத்துல வந்து உன் விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்க. இதை அடிச்சுட்டு ரூட் எடுத்தாலும் சரி, இல்லை ரூட் எடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே அடிச்சுட்டு டிவைட் பண்ணிவிட்டு 241க்கு ரூட் எடுத்திருக்கேன். இந்த சைடில் எடுத்துருக்கு. இது ரஃப் ஒர்க்காக கொண்டு போயிரு. ஒரு 2 டிஜிட் வர்ற மாதிரி மட்டும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் இன்ட்டு 5 இருக்கு. கீழே 10 100 வெளியே எடுத்தால் 10. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு 1 டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வரும். 1.554ன்னு இன்ட்டு 5 இருக்கு. மல்டிப்ளை பண்ணு, இந்த வந்துருக்கு 7.777 வருது. 2 ஆன்சர் ஒன்றா இருந்தாலே போதும். அதுக்கு மேலே அடுத்த நம்பர் பிரச்சனை இல்லை, போட்டுருவாங்க மார்க். பயப்படாத, பார்த்துக்க. கரெக்டான புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பார்த்துக்கோ. நான் தான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, டைம் எடுக்கும். கரெக்டானு பார்த்துக்கோ. சரி, எப்பயும் போல் டேபிளுக்கு வா. டேய் சிஐ அப்படின்னு எழுது. ஃப்ரீக்வன்சி எழுதிக்கோ. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 to 60, 60 to 70. சரியா? 17 சொல்லாத, வாயே சரியில்லை, மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. விஷ்ணு 3, 5, 16, 18, 12, 7, 4. சரியான்னு பார்த்துக்கோ. சரி கவனி. இந்த கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவாடாது. கிளாஸ் இன்டர்வல் அப்படின்றது இதை வச்சு கணக்கு செய்ய முடியாது. இதை நான் அங்கிட்டு திருப்பி கணக்கு மாற்ற போகிறேன். எக்ஸ்ன்னு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு மாற்ற போகிறேன். மறந்துடாத, நீனு செய்யணும். இது ரெண்டுக்கு மிடில் வர்றது செய்யணும். மிடில் வர்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்னா, இது ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணு. 0 + 10னா என்ன வரும்? 10. 2ஆல் டிவைட் பண்ணால் 5. இது மைனஸ் நினச்சிடாத, புத்திசாலித்தனமா. ரைட்டு. இது ரெண்டையும் கூட்டினோம்னா 30, டிவைட் பண்ணோம்னா 15. அடுத்து அடுத்து ஏழு ரெண்டாவதா 55, 65. சரி, இந்த கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீ கவனி, இது தேவையில்லை கணக்கில், இந்த சைடு தேவையில்லை. இது ரெண்டையும் வச்சு எப்பயும் போல செய்யணும். பார்த்துக்கோ. இதை தூக்கி பின்னாடி எழுதியிருக்கேன், உன குழப்பிடாத. இப்போ நான் வந்து ஒரு ஏன்னு ஒரு வேல்யூ எடுப்போம்ல, இதில் எடுத்தியா எக்ஸில் நீ வாட்டில் இதில் கட்டத்தை போட்டு தான் நம்பர் எடுத்து கணக்கு கொண்டு செஞ்சு சேர்த்துறாதான் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த காலத்தை ரெண்டையும் மாற்றி எழுதிக்க. இதுக்கு அடுத்து இந்த காலத்தை எழுதிக்க. காலம்னா இதுதான் காலம்ன்றது. ரோன்னா இப்படி உள்ளது ரோ. மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீல்ல, அதுதான். இந்த எக்ஸை வந்து வேணா இந்த சைடில் எழுதிக்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பா எஃப்ஐ வேணா அப்புறம் எழுதிக்க, மாற்றிடாத. ஏன்னா இப்போ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இந்த இருக்கு, இதுதான் ஏ அசியூம்டு வேல்யூ. அப்போ நான் கணக்கில் எழுதையில் எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு டி. எக்ஸ் வந்து 5, 15, 25, 35, 45, 55, 65 மைனஸ் ஏக்கு 35, 35, 35, 35, 35, 35, 35 ஈக்குவல் டு போட்டுக்க. இது என்ன? அடுத்து
அடுத்து ஆ ஆ ஆ 35/25 20 30 தானடா. சரி, டிவைட் பை 10ஆல் டிவைட் பண்ணிடுறியா? 10ஆல் டிவைட் பண்ணோம்னா எல்லாத்தையும் என்ன வந்துடும்? -3 -2 -1 0 1 2 3. இது சம்மேஷன் டின்னு அர்த்தம். இது வந்து சம்மேஷன் எஃப்னு அர்த்தம். இது தேவையில்லை, டியோட தேவையில்லை. டேய், டியோட தேவையில்லடா. சரி, எப்பயும் போலவா டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்க. டி ஸ்கொயர் கண்டுபிடி. அதுக்கு அடுத்து பார்த்துக்க, எஃப்டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்க, எஃப்டி கண்டுபிடிச்சிக்க. இது ரெண்டு ஃபார்முலாவில் தேவைப்படும். இந்த சம்மேஷன் எஃப்பும் தேவைப்படும். சரியா? இப்போ டி ஸ்கொயர்னா இது ஸ்கொயர் பண்ணால் 9 4 1 0 1 4 9. எஃப்டி ஸ்கொயர்னா எஃப் இந்த இருக்குது, டி ஸ்கொயர் இந்த இருக்குது. அது ரெண்டையும் கையில் கரெக்டாக கண்ணை வச்சு பார்த்துக்க. 9 3 27. அடுத்து 1 6 16. 0. அடுத்து 12. எல்லாங்க 28. அவ்வளோதான். இது நம்மளுக்கு வேணும் சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர். அதே மாதிரி எஃப்டி அப்படின்றது எஃப்ஐயும் டியும் மல்டிப்ளை பண்ணது. 3 3 9 -9 5 2 10. இது என்னது? இதானே 16 -16 0. இங்கே 12 இருக்கு, 1 12. அடுத்து 7 2 14 4 3 12. இது சம்மேஷன் எஃப்டி. அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் எடு. என்னென்ன தேவையோ ஆன்சர் ஃபுல்லாக எடு. அப்படியே கரெக்டாக இந்த 3 எழுதியிருக்கேன், அது மட்டும் தான் தேவை. சம்மேஷன் எஃப் ஒரு ஆள் கூட்டு, அது எஃப்டி ஸ்கொயர் எஃப்டி தனித்தனியாக ஒரு ஆள் கூட்டு. கூட்டி ஆன்சரை சொல்லு டக்குன்னு. எஃப்டி ஸ்கொயர் எஃப் இது இதோடா 129. இதா சொல்லிட்டேன். அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அவாய்ட் பண்ண பாரு. தப்பாயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அதோட அடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் செய்கிறது வேஸ்ட்டு தான். அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கோ. தப்பு வரும்ன்றனால தான் தப்பு சொல்கிறது, செய்யாத அப்படின்ட்டு. செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் செய், கரெக்டாக பொறுமையாக செய், கடைசியாக செய். உட்காந்து செஞ்சு பார்க்குற மாதிரி செஞ்சு பாரு, சும்மா இடையில போட்டு செய்யாத. சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. சரி, அதே ஃபார்முலா தான்டா. டேய், அதே ஃபார்முலா தான். சம்மேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை சம்மேஷன் எஃப் மைனஸ் சம்மேஷன் எஃப்டி பை சம்மேஷன் எஃப் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இல்லை சீன் போட்டு அடுத்த லைனில் போட்டுக்கிட்டாலும் சரி, சீன் சொல்லுவாங்க அதை. சரி, சம்மேஷன் எஃப் என்ன சொன்னேன்? 65. ரைட்டு. இதுக்கு 65. இது ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்னடா தம்பி சொன்னீங்க? இன்ட்டு 10 139. இது 3 139 by 65 minus 9 by 65 into 65. டேய், இப்படி போட்டுக்கோ. இன்ட்டு 10. வெளியில் போட்டுக்க 10, உள்ளே போட்டுறாத. கடைசியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 65 இருக்கனால கீழே சேர்த்துக்க, கீழே சேர்த்துக்க, மேலேயும் சேர்த்துக்க. டினாமினேட்டர் 1 ஆயிரும்ல. டேய், டினாமினேட்டர் 1 ஆயிரும். சரியான்னு பார்த்துக்க. அந்த சைடு சேர்த்து விட்றாத, இந்த சைடு தான் சேர்த்துருக்கேன், அங்கிட்டு கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீ இது 2 மல்டிப்ளை பண்ணு, மேலே 9 இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 65 மல்டிப்ளை பண்ணு. 65 into 65 எவ்வளோன்னு பாரு. 4225. அடுத்து ஒரு -9 இருக்கு, இது 139 65 மல்டிப்ளை பண்ணு. 139 65. நைன் ஜீரோ டேய் தம்பி, சப்ராக்ட் பண்ணுறான்.
15 என்ன 4 4 2 0 என்னாச்சு தப்பாயிருச்சா 6 கரெக்டு தானா 0 தானடா இன்ட்டு 10 அடிக்கலாமான்னு பாரு, இல்லைன்னா மேலே ரூட் எடுத்து கீழே ரூட் எடுத்து சரி பண்ணிக்கிறேன். இது ரூட் எடுத்தா இது ரூட் எடுத்துட்டோம்னா 65 வரும். ஏன்னா 2 தடவை பிரிச்சது தானே, அதை வெளியே 65 தூக்கிடலாம். இதை மட்டும் என்ன செய்யலாம்னு யோசிக்கணும், அப்படி வெளியே எடுக்கணும்னா. இல்லைன்னா 2 அடிக்கணும், உன்னுடைய விருப்பம். கணக்கு இது வரைக்கும் 14.6ன்னு வருது. இது 2 அடிச்சிருக்கேன்டா. இது 2 டிவைட் பண்ணையில ஒரு ஸ்டேஜில் நிறுத்தியிருக்கேன். 1901 அப்படின்னு வருது, பை 130ன்னு வருது. அதை சாதாரண டிவைடில் போட்டிருக்கேன், சின்ன பிள்ளையில் போடுற மாதிரி 130 அப்படி போட்டு எடுத்திருக்கேன். 14.6ன்னு வருது. கரெக்டானு பார்த்துக்கோ. அதான் சொல்கிறேன், பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடு. அதுதான் புத்திசாலித்தனம். செண்டை வேணும்னா செய்ய மாட்டாங்க பயலு, பார்த்துக்கோ. அதுக்காண்டி சொல்ல வரேன், உன்னுடைய விருப்பம். இதுதான் மாடல், இதோட எஸ்டி முடியும்டா. இதே மாதிரி சிவின்னு ஒன்று இருக்குது, கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இதே மாதிரி டேபிள் போட்டு செய்கிறது 5 மார்க்கு. அதையும் சொல்லி கொடுத்தோம்னா எஸ்டி முடிஞ்சிடும், பார்த்துக்கோ.